ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாகர்கோவில் ஸ்டைலில் அவியல் எப்படி வைக்கிறதுன்னு இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்கிற இந்த காய்கறிகளெல்லாம் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்ககிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ காய்கறிகளையெல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இனி இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம முதல்ல அரைப்போம். ஒரு மிக்சியில் 3 பச்சை மிளகாய், ஒரு 3 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, பாதி மூடி தேங்காய், கூடவே இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இவ்வளோத்தையும் நல்லா மைய அரைக்க விடாது, குறப்பாட்டு அந்த துருவல் தேங்காய் துருவல் நல்லா அரைப்பட விடாது, குறப்பா அரைச்சி எடுக்கணும். நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும். இனி நம்ம ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருக்க அந்த காய்கறிகளை எடுத்து அது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கணும். அது கூடவே நம்ம அரைச்ச இந்த தேங்காய் துருவல் இதை தட்டிக்கிடணும். இனி அந்த தேங்காய் துருவல் நம்ம போட்ட உப்பு எல்லா காய்கறிகள்லையும் படும்படியாக நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா இடமும் படும்படியாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். முதல்ல கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவியல். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு பொட்டட்டு, கடுகு பொட்டியாச்சு. இனி ஒரு சின்ன உள்ளியை சின்னதாக இதே போல் நறுக்கி இதையும் அதில் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நம்ம என்ன மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த அரப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை அதில் அப்படியே தட்டணும். அப்புறம் நம்ம அந்த அரைச்சையில் அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதை விட நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஒரு குழப்பி, தண்ணி தேவையில்லை. இப்போ நான் அந்த அரைப்பை கொஞ்சமாக கழுவி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா இந்த வெள்ளரிக்காயில் நம்ம போட்டிருக்கோம், அதுலேருந்து தண்ணி நமக்கு ஊறி வரும். தேவையான அளவு தண்ணி அதிலே கிடைக்கும். அதனால தண்ணி ஊற்றாமல் இனி இந்த காய்கறி அப்படியே நம்ம கொஞ்சம் கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இனி நம்ம ஒரு புரட்டி மூடி போட்டு ஃப்ளேம் இனி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்து வேகட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இனி மூடியை திறந்து நம்ம நல்லா ஒரு கவடை அடி பத்தாமல் ஒரு கவடை இலக்கி விட்டு நல்லா குழப்பி வைக்கணும். குழப்பி வச்சுட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, இந்த சைஸ் புளி துண்டு, சின்ன ஏன்னா ஏற்கனவே அங்கே தக்காளி நம்ம போட்டிருக்கோம். சின்ன துண்டு புளி எடுத்து அதை இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஃப்ளேமை சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம முடியை திறந்து பார்க்கலாம். சரி, இனி திறந்து பார்ப்போம். காய்கறி வந்துட்டு நான் தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருப்பேன். ஆனால் தண்ணி அந்த வெள்ளரிக்காயிலோட தண்ணி எல்லாம் ஊறி நிற்கி பார்த்தீங்களா. இனி இந்த தண்ணி கொஞ்சம் வத்தது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி வத்திட்டு இனி இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் பார்த்து இறக்கிடலாம்.
உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இனி இந்த நேரம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெய் இப்படி ஊற்றிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இப்படி போட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு இனி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஷேரன் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.